நமக்குனே அமைஞ்ச மாதிரி இருக்குல்ல. ஆமாம் ஆமாம், ஏதோ உங்களுக்காகவே வச்ச மாதிரி இல்லை, உங்களுக்காக தான் வச்சாங்க அரோரா. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அரோரா அவர்கள் வந்து சந்தோஷத்தில் வந்து துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய கேங்கில் இருக்கிற 4 பேர் வந்து ஹை பாயிண்டில் இருக்காங்க இப்போது. நம்ம கேங்கில் 4 பேருமே வாங்கிட்டோம் 9 மார்க். இருந்தாலும் பிக் பாஸ் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கக்கூடாது. இது எதுக்கு இந்த ஜென்ரல் நாலேஜ் ரவுண்டுன்னு சொல்லிட்டு இது எல்லாருக்குமே வந்து சூட்டபிளா சொல்லுங்கள். இப்போ ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சா யாருக்கு வேணாலும் விளையாடலாம். இது ஜிகேலாம் வந்து யாருக்கு தெரியும்? அங்கே படித்தவங்க இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியுமா? ஒரு ஈக்குவாலிட்டி தேவையில்ல. பிக் பாஸ்க்கு பிடிச்ச அரோராவை காப்பாற்றுறதுக்கு எப்படியெல்லாம் வந்து டாஸ்க் வைக்கிறாங்க பாருங்களேன். ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து இந்த கேம் முடிய வேண்டியது, ஆனால் அதில் வந்து அரோரா அவுட் ஆகிட்டாங்க. திடீர்னு வந்து ஒரு செகண்ட் ரவுண்டு ஃபஸ்ட்டில் முடிச்சுருந்தாங்கன்னா இப்போ சபரி வந்து டாப்பில் வந்திருப்பாங்க. சபரி இப்போதைக்கு வந்து டாப்பில் இருக்காங்க 42 பாயிண்ட். ஸோ கீழே வந்து அரோரா இருக்காங்க 35 39 என்னமோ. இது 2 ரவுண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாதே. இது ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே வந்து எல்லோரும் யார் யார் அவுட் ஆகுறாங்களோ அவ்வளோதான் முடிச்சு விட்டுருக்கலாம். தேவையில்லாமல் இன்னொரு ரவுண்டு அரோராக்காவை வச்சு அவளை வந்து தூக்கி விட்டு அழகு பார்த்து கொண்டாடுறீங்க. நான் இந்த வீடியோ பாருக்காக போடல, அங்கே மற்ற கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போது எல்லா நாலேஜுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து எப்படி வந்து கரெக்டாக இருக்கும்? பார்ஷியாலிட்டி தானே இது. அரோரா வந்து படிக்க போகிறேன், இன்னும் படிச்சுட்ருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து இந்த ஜென்ரல் நாலேஜ் தெரியறது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இப்போ வினோதெலாம் பாருங்களேன். வினோத் வந்து ஹாப்பியான கண்ட்ரி எதுன்னு கேட்டால் அவர் வந்து தாய்லாண்டுன்னு சொல்கிறாரு. அவ்வளோதான் அவருக்கு தெரியும். வினோத் மாதிரி ஆளுகளை வச்சுட்டு ஈக்குவலான ஒரு கிஸ் காம்படிஷன் நடத்தினா எப்படி இருக்கும்? அது எப்படி ஃபேராக இருக்கும் மக்களே? நீங்களே சொல்லுங்கள். இவ அப்படி என்னதான் பண்ணி கிழிச்சிட்டானே தெரியல. இவளுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அரோரா கப்பு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது மக்களே. நம்ம வந்து பேசுகிறது எல்லாமே வந்து இப்போது வேஸ்ட்டு. ஏன்னா பிக் பாஸ் அரோராவுக்கு தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ பிக் பாஸ் சைட்லேருந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா தான். ஸோ அரோராவை வந்து அப்படியே எடுத்துன்னு போகிறாங்க. ஒவ்வொரு வாரம் வந்து பாராட்டுறது என்ன, விஜய் சேதுபதி வந்து பாராட்டுறாங்க. நான் கூட யோசிப்பேன், நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் நான் பார்க்குறதுக்கு. ஏன்னா இந்தளவுக்கு வந்து பாராட்டுறதுக்கு அவங்க என்ன பண்ணி கிழிச்சாங்கன்னு சொல்லிட்டு. அவளுக்கு தெரிஞ்சது வந்து எனக்கு வந்து நல்லா தீனி வேணும், நல்லா சிக்கனாக வாங்கி போடுங்க, சிக்கன் பிரியாணியாக சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரவங்க வந்து குறை சொல்லிட்டு இருப்பேன், பார்வை வந்து கழுவி ஊற்றுவேன். அதெல்லாம் யாரும் கேட்கவும் மாட்டாங்க, கண்டுக்கவும் மாட்டாங்க. எல்லாரையும் குறை சொல்லிவிட்டு 3 வேளை நல்லா வெட்டிட்டு அங்கே சும்மா வந்து உட்காந்துருக்கோம். அது வேலை பண்ணி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஏதோ அந்த கிச்சன் டீமில் போட்டாங்களே அந்த டைமில் மட்டும்தான் ஏதோ கடையை கிண்டிட்டு இருந்தது. மற்ற டைம்லலாம் வந்து அரோரா வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அரோரா வந்து கெஸ்ட்டாக இல்லை பிக் பாஸோட கண்டஸ்டண்ட்டாக தெரியல. அந்தளவுக்கு வந்து சும்மா இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன்ப்பா. எனிவே பிக் பாஸ் வந்து அரோராக்காக வந்து இது 2வது ரவுண்டு வச்சு அவங்கள தூக்கி ஃபஸ்ட்டில் வந்து போட்டாங்க. அடுத்த டாஸ்க்லேயும் வந்து இப்போ கார் டாஸ்க் ஆரம்பிச்சிச்சு, அதுலேயும் வந்து அவங்க தான் வின் பண்ணுறாங்க.